அதாவது இந்த இடத்துல வந்து போத்தல்களையும் கேனுகளையும் மக்கள் பெட்ரோலை நிரப்புறதுக்கு முன்னியடித்து எரிபொருளுக்கான தட்டுப்பாடை தற்காலிகமாக மக்கள் தான் ஏற்படுத்தி இருக்கிறாங்களே தவிர அரசாங்கத்தினுடைய அறிவித்தலின்படி பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரும்பாலான பெட்ரோல் ஷெட்டுகளை வந்து இப்போ மக்கள் அதிக அளவில் நிற்கிறாங்க. இப்போ நான் இதில் சிலர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து பார்த்ததில்லை, நான் காணொலியில் வந்தவங்க. அதாவது இந்த இடத்துல லைன் இப்படி நிற்குது, இந்த லைன் இப்படியே போய் அந்த பழைய போஸ்ட் ஹவுஸ் லேன் வரைக்குமே மக்கள் வந்து, அதாவது மோட்டார் பைக்கில் நிற்கிறாங்க, வாகனத்தில் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர் வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்தில் இருந்து. உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் சின்னதாக ஒரு போர் துவங்கினா காணும். யாழ்ப்பாணம் என்ன செய்யும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரும்பாலான பெட்ரோல் ஷெட்டுகளை வந்து இப்போ மக்கள் அதிக அளவில் நிற்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இன்று மாலை அளவில் பெட்ரோல் வெறும், இரவு நேரத்தில் பெட்ரோல் வெறும் என்று தெரிவித்தும் கூட மக்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து கஸ்தூரியா ரோட் சந்தியில் இருக்கிற இந்த 2 பெட்ரோல் ஷெட்டும் இன்றைக்கு சனிக்கிழமை பின்னேரம் போக்குவரத்து நெரிசல் வார அளவுக்கு மக்கள் கூட்டம். அதாவது இந்த இடத்துல லைன் இப்படி நிற்குது, இந்த லைன் இப்படியே போய் அந்த பழைய போஸ்ட் ஹவுஸ் லேன் வரைக்குமே மக்கள் வந்து, அதாவது மோட்டார் பைக்கில் நிற்கிறாங்க, வாகனத்தில் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக அங்கே வரைக்குமே கஸ்தூரியா ரோடு அந்த தொங்கல் வரைக்குமே ஆக்கள் வந்து லைனில் நிற்கிறாங்க. இது என்னத்துக்கான தட்டுப்பாடுன்னு தெரியல. இப்போ இன்றைக்கு மதியம் வரைக்கும் யாழ்ப்பாணம் சரியாக தான் இருந்தது. ஆனால் ஈரானில் வந்து குண்டு வீச துவங்கி அடுத்த நிமிஷத்தில் இருந்தே, இப்போ நான் எடுக்கிறது வந்து இந்த ஒரு பெட்ரோல் ஷெட் தான், நிறைய பேருக்கு தெரியும். அதாவது இந்த 2 பெட்ரோல் ஷெட்டும் பக்கத்தில் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு பெட்ரோல் ஷெட்டில் தான் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டு கொண்டு இருக்குது, மற்ற பெட்ரோல் ஷெட்டில் அப்படி இல்லை, பெட்ரோல் இல்லையென்றே சொல்லிட்டாங்க. அது இல்லையென்று சொல்லி அடுத்த நிமிஷமே எல்லா இடமும் யாழ்ப்பாணத்தில் ஆக்கள் வந்து இப்போ மக்கள் வந்து லைனில் நிற்க வலிக்கிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பெட்ரோலுக்கு நிற்கிற ஆக்கள் பெட்ரோல் முடிந்துவிடும், தட்டுப்பாடாக வந்துவிடும், 2-3 நாட்களுக்கு பெட்ரோல் எடுக்கவே இயலாது யாழ்ப்பாணத்தில் என்று நினைச்சு நிற்கிற ஆக்கள் தான் கூடுதலாக இருக்கும். இது வளமையாகவே யாழ்ப்பாணத்தில் ஒரு டெம்பரரியாக ஒரு தற்காலிகமான ஒரு தட்டுப்பாடு வந்து போகிறது வளமை. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கு லீவு நாளண்டபடியாக இப்போ திங்கட்கிழமை வேலைக்கு போகிற ஆக்கள் எதுக்கும் அடித்து வச்சிருப்போம் என்று சொல்லி வந்து நிற்கிற ஆக்கள் தான் அதிகம். இதில் இந்த பாருங்க, அங்கே சண்டையும் துவங்கிட்டுது. இந்த சின்ன கேனுகளுக்கு வச்சு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு நிற்கிற ஆக்களும் கூட. போக்குவரத்து போலீஸார் வரவழைக்கப்பட்டு கடமையில் நிற்கிற அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த கஸ்தூரியா ரோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, ஒரு பக்க வீதி வந்து அப்படியே முடக்கப்பட்டிருக்குது. சாதாரணமாக மாலை வேளையில் வந்து கஸ்தூரியா ரோட் வந்து எப்போவுமே ஒரு பரபரப்பாகவே இருக்கும். இன்றைக்கு பெட்ரோலுக்கு தட்டுப்பாடுன்னு தெரிஞ்சால் அப்படி இருக்குமென்று நினச்சி கூட பார்க்க தேவையில்லை. இப்போ எதுக்காக இந்த தட்டுப்பாடு என்று தான் தெரியலை. மக்கள் என்னத்துக்காக முண்டியடிக்க வேணும், என்னத்துக்காக வந்து லைனில் நிற்க வேணும் என்று தான் தெரியலை. இந்த இடம் முற்று முழுதாக வந்து வாகன நெரிசலாக இருக்குது. இப்போ நான் அறிஞ்ச பட்டில் இந்த ஷெட் மாத்திரம் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில முக்கியமான ஷெட்டுகள், இப்போ எங்கெல்லாம் பெட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த ஷெட் எல்லாமே வந்து இப்படி தான் மக்கள் கூட்டம். சில ஷெட்டுகளில் வந்து பெட்ரோல் இல்லையே அறிவிக்கப்பட்டிருக்குது.
இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அத்தியாவசியமாக அடிக்க வேண்டிய ஆட்கள் ஒரு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இதுக்கும் பெட்ரோல் அடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லியும் ஆட்கள் நிற்கிறாங்க. இப்போ வளமையாக தொழிலுக்கு போகிற ஆட்கள், நாளைக்கு வேலைக்கு போகிற ஆட்கள், அவசியமாக தேவையான ஆட்கள்ன்றதை தவிர இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து போத்தில் அடிக்கிறதுக்கும் கேனுகளில் அடித்து கொண்டு போகிறதுக்கும் முண்டி அடிக்கிற வழியாகவும் இந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு தன்மை வந்து தெரியுது. எரிபொருளுக்கான தட்டுப்பாடை தற்காலிகமாக மக்கள் தான் ஏற்படுத்தி இருக்கிறாங்களே தவிர அரசாங்கத்தினுடைய அறிவித்தலின்படி தங்களிடம் வந்து 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக வந்து அரசாங்கம் தெரிவித்திருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து போத்தல்கள்லையும் கேனுகள்லையும் மக்கள் பெட்ரோலை நிரப்புறதுக்கு முந்தி அடித்ததால் பெட்ரோலை வந்து நிரப்புறதை வந்து கொஞ்சம் நேரம் நிப்பாடு வச்சுருந்தவங்க. விலங்கல ஆட்டோவுக்குள்ள கேனை வச்சுட்டு கேனுக்கு அடிக்கிறாங்க. அப்படியா? அப்படி அடிக்கிறாங்க. ஓ, நாங்கள் கேட்ட எங்களுக்கு அடிக்கிறாங்க.
இப்போ இந்த இடத்துல வந்து லைனில் நிற்கிற ஆக்கள் நீண்ட தூரத்துக்கு ஸ்டான்லி ரோடுன்ற அந்த முடிவு வரைக்குமே லைனில் நிற்கிறாங்க. இப்போ நான் பெட்ரோல் ஷெட் ஓனரோட காய்ச்சி நான் அவர் சொன்னார்ன்னு சொன்னால் இப்போ மத்தியானத்தில் இருந்து இந்த இடத்துல பெட்ரோலை வந்து ஆக்கள் நிரப்பினதால தான் தங்கள்கிட்ட கையிருப்பில் இருந்த பெட்ரோல் வந்து முடிஞ்சிருக்கிறதாகவும் இன்றைக்கு இரவு அல்லது நாளைக்கு காலையில் வந்து பெட்ரோல் வந்துடும் என்று தெரிவிச்சிருக்கிறார். அப்படி இருந்தும் கூட இருக்கிற மிகுதி பெட்ரோலையும் மக்களுக்கு விநியோகித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இதில் லைனில் நிற்கிற ஆக்களுக்கு இன்றைக்கு இரவு பெட்ரோல் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. இந்த இடத்துல பாருங்கள், கஸ்தரியார் ரோட் மாத்திரம் இல்லாமல் ஸ்டான்லி ரோட் ஃபுல்லாகவே வந்து டிராஃபிக் ஆகிற அளவுக்கு மக்கள் கூட்டம். அதாவது இந்த ஸ்டான்லி ரோட்டில் லைனில் நின்ற ஆக்கள் இது வரைக்கும் லைனில் நிற்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல பலர் வந்து லைனில் நிற்கிறாங்க, அதான் உண்மை. இப்போ நான் இதில் சிலர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து பார்த்ததில்லை, நான் காணொலியில் வந்து அவங்கள ஜெயிக்கல பேச்சு கொடுத்து பார்த்ததில்லை. தச்சலாம் நாளைக்கு நாளாண்டைக்கு பெட்ரோல் இல்லாமல் போனாலும் என்று சொல்லி நாங்கள் பெட்ரோலை நிரப்ப நிற்கிறதா வந்து பலர் தெரிவிச்சிருந்தவங்க. அப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் என்று சொன்னால், இப்போ யாருக்கு அத்தியாவசியமாக தேவையோ அவர்கள் லைனில் நின்று எடுத்தால் கூட பரவாயில்லை. இந்த நிரப்பி வைப்போம் எதிர்கால தேவைக்கு நாளைக்கு நாளாண்டைக்கு அல்லது பிறகு தேவைப்படும் என்று சொல்லி நிரப்புறதால அத்தியாவசியமாக தேவைப்படுறாக்கள் கூட இந்த இடத்துல பெட்ரோல் இல்லாமல் எரிபொருள் இல்லாமல் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்க போகுது.